சோதனையின் மத்தியிலும் மோசே கர்த்தர் மீது வைத்த விசுவாசம். இந்த சூழ்நிலை என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, தேவன் சிவந்த சமுத்திரத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மோசேன் மூலமாக அவர்களை அந்த வழியாக பிரயாணப்பட்டு வெளியே கொண்டு வந்துறாரு. கொண்டு வந்த பிறகு சூர் என்னும் வனாந்தரத்தில் 3 நாள் பயணம் அவங்க பயணிக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ ஒரு சோதனையாக அந்த காரியம் நடக்கிறது. அதை நாம் பின்பகுதியில் வாசிக்கும் போது அதை புரிந்து கொள்ளலாம். அந்த ஜனங்களுக்கு தாகம், கிட்டத்தட்ட சூழ்நிலை பார்த்தாக்க கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்றாங்க 20 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் அந்த இஸ்ரவேல் எகிப்திலிருந்து விடுதலையாகி, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகப்பட்டு வெளியே வந்த ஜனங்களின் தொகை 20 லட்சம் பேர் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. ஸோ அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இந்த மோசேயிடம் அந்த ஜனங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறையினால் அந்த ஜனங்கள் என்ன பண்ணுகிறாங்கனாக்க, மோசேயின் இடத்தில் முணுமுணுக்க கூடியவர்களாக, மோசேயை நோக்கி முணுமுணுக்க கூடியவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் மோசே இந்த பிரச்சனையை எப்படியாக கடந்து வந்தார் என்பதை குறித்து தான் இன்றைக்குள்ள இந்த விசுவாசத்தை அவர் எப்படி இந்த கடந்து வந்தார் பார்த்தாக்க, அவர் தேவன் மீது, கர்த்தன் மீது வைத்த விசுவாசத்தின் அடிப்படையில் இந்த சோதனையை அவர் கடந்து வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. எப்படி பண்றாருனாக்க, அவர் இந்த சோதனையை கடந்து வரும்போது அவருக்கு எப்படி இந்த சோதனை இதை மேற்கொள்ள முடிஞ்சது, இந்த விசுவாசம் எப்படி அவருக்குள் வந்ததுன்னு முதல்ல நாம் பார்க்கும்போது, எனக்கு பெரிய பிரச்சனை, தண்ணி இல்ல, தண்ணி போய் பாக்குறாங்க, அந்த தண்ணி குடுக்கிற தண்ணி என்ன ஆகுது, கசப்பா இருக்கு. அது மாறான்னு சொல்லி அந்த இடத்துக்கு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. கசப்பா இருக்கிறதுனால அந்த தண்ணியை குடிக்க முடியாம போறது. உடனே அவங்களுக்கு கோபம் வந்துருது, எங்களை ஏன் இப்படி கொண்டு வந்தீங்களே, இங்க இந்த வனாந்திரத்துல சாகடிக்க கொண்டு வந்தே சொல்லிட்டு முணுமுணுக்கிறத பார்க்க முடியுது. ஆனா அவங்க உண்மையாலுமே யாருக்கு விரோதம், மோசையை கொண்டு வந்தானா ஆண்டவர் கொண்டு வந்தாருங்களா? ஆண்டவர் தான் கொண்டு வராரு. ஆனா அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கனாக்க, மோசேக்கு விரோதமாக முணுமுணுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனா மோசே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னாக்க, வசனம் 25 பார்க்கும்போது மோசே அந்த முணுமுணுப்பை எல்லாம் கேட்டவனாக அவன் சொல்றான். அடுத்த 25வது வசனத்துல, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முணுமுணுத்த போது மோசே பதட்டப்படல. அவன் பதட்டப்படாமல் கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேல 1 லட்சம் ஜனங்களே இருக்கட்டும், 1 லட்சம் ஜனங்கள் நம்மளை நோக்கி பார்க்கும் போது எப்படி இருக்கும்? 10 பேர் வந்தாவே நம்மளுக்கு நடுங்கிறோம், 10 பேர் 50 பேர் கேட்டாவே நம்ம நடுங்கிறோம். ஆனால் மோசேக்கு தெரியும் எப்படி அந்த மோசேக்கு அந்த தைரியம் வந்துச்சு, அந்த விசுவாசம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தாக்க, அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம், பல காரியங்களை ஆண்டவர் அவனை பக்குவப்படுத்தி கொண்டு வராரு. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை தேவன் அவனுக்கு சொல்றாரு. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 4வது வசனத்தை நம்ம பார்க்கும் போது, ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தினாலும் மகிமைப்படுவேன் என்றார். மோசே கிட்ட தேவன் சொன்னாரு, நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறியும்படிக்கு அவர்கள் பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் என்ன பண்ணுவேன், மகிமைப்படுவேன்னு சொல்றார். இந்த காரியத்தை சொன்ன போது இவங்க சிவந்த சமுத்திரத்தை கடக்கல. ஆனா இந்த காரியத்தை சொல்றாரு, இவங்க எகிப்துல இருந்து விடுதலை ஆகி வந்துட்டாங்க. இவங்க வந்த உடனே இவங்க பிரயாணப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் போகிறாங்க. அந்த ஜனங்களுக்கு போகும்போது பின்னாடி துரைத்திட்டு வருது, இந்த எகிப்தினுடைய பார்வோன் சேனை துரைத்திட்டு வருது. இந்த ஜனங்கள் பார்த்து பதபடுத்து இவங்க என்னன்னு சொல்லி மறுபடியும் மோசேக்கு விரோதமாக முணுமுணுக்க கூடியதையும் மோசேக்கு விரோதமாக பேசக்கூடியதையும் பார்க்க முடியுது. வசனம் 12வது வசனத்துல வாசிங்களே, நாங்கள் வாசிங்க. இருக்கும்போது எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா, நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிறோம், எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள். அந்த ஜனங்களுக்கு அவ்வளவு, அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 10 அற்புதத்துக்கு மேலாக தேவன் அவர்களுக்கு செய்து, அவர்கள் ஜனங்கள் மத்தியில் தேவன் செய்திருக்கிறார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை இன்னும் விசுவாசிக்கவில்லை.
அவங்க பயப்படுறாங்க, பதட்டப்படுறாங்க. ஆனா மோசே சொல்றார், மோசே கிட்ட தேவன் சொல்லியிருக்கிறாரு, நீ என்ன பண்ணாத, அவர்கள் மூலமாக நான் மகிமைப்படுவேன்னு சொல்லி மோசே கிட்ட தேவன் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அந்த 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 தேவனுடைய வார்த்தை மோசே விசுவாசித்து அந்த ஜனங்களுக்கு சொல்றான். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், என்ன சொல்றான், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் செய்யும் இந்த ரட்சிப்பை இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள் சொல்றார். அதாவது இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள், நீங்கள் இனி காண மாட்டீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று அவர்களை தைரியப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். ஒரு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்த மோசே அவர்களை அந்த சூழ்நிலை வந்த போதும் அவர்களுக்கு தைரியப்படுத்தி அந்த விசுவாசத்தின் வார்த்தையை அவர்களுக்கு சொல்லும் போது அந்த ஜனங்கள் நம்பவில்லை. அதுக்கு பிறகு தேவன் அவர்களுக்கு இடத்துல மோசே கிட்ட சொல்றாரு, நீ உன் கோயில நேட்டு சொல்றாரு. மோசே அப்படியே செய்யறாரு. அதுக்கு பிறகு சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிரிந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அதுல கடந்து அந்த நதி அந்த கடலை கடந்து வராங்க. அதற்கு பிறகு தேவன் எகிப்து ஜனங்களை முழுவதுமாக அந்த சிவந்த சமுத்திரத்தில் உள்ளே அழைத்து கொண்டு போய் அவர்களை அழிக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. சோ மோசேக்கு அதற்கு முன்பதாக தேவன் சொன்னதை செய்வார், அவர்கள் நிமித்தம் சொல்லக்கூடிய அந்த தீர்க்க தரிசனங்களை செய்து முடிப்பார் என்று விசுவாசித்தவனாக அப்படியாக அந்த காரியத்தை அவனுடைய விசுவாசம் அப்படிப்பட்டதாக இருந்தது. சோ அந்த விசுவாசத்தை அவனுக்கு ஏற்கனவே தேவனுடைய அந்த விசுவாசத்தின் இருக்கிறதுனால அவனுக்கு இந்த ஜனங்கள் இப்படியாக அந்த தண்ணீர் இல்லாமல் அவனை நோக்கி முறையிடும் போது அவன் பதட்டப்படாமல் எப்படியாக இருந்தான்னு பார்த்தாக்க, தேவனை நோக்கி கூப்பிடக்கூடியவனாக, தேவனை நோக்கி பார்க்கக்கூடியவனாக, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக தேவன் நம்மளுக்கு என்ன தீர்வு தருவார் என்று தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திரும்பக்கூடியவனாக மோசே இருந்தான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் இப்ப எப்படி இருக்கோங்க? தேவன் நம்மளை அழைச்சிட்டாரு, தேவன் நம்மளை ரட்சித்துட்டாரு. ரட்சித்திட்ட பிறகு நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று நம்மளை நாம் சோதித்து பார்க்க வேண்டியது மிக அவசியமா இருக்குது. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திரும்பி இருக்கிறோமா, இல்லது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தது போல அவ்வளோ அடையாள அற்புதங்களை பார்த்தும் தேவனுடைய வார்த்தையை கண்டும், இல்ல நாம் அப்படியே யதார்த்தமா நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை நாம் நடத்தி செல்கிறோமா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. மோசே என்ன பார்த்தானா, அப்படியேப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் என்று பார்க்க முடியுது. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று நாம் பார்க்க முடியுது. சோ நம்மளை நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. சோ மோசே இந்த இடத்துல முற்றிலுமாக கர்த்தரை சார்ந்திருந்தான் என்பதை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக இந்த பகுதியில அடுத்த பகுதியாக கர்த்தரின் வழிநடத்துதல். முதல்ல கர்த்தர் மீது மோசே வைத்து இந்த விசுவாசம். அடுத்த பகுதியாக இதே இதுல என்னன்னாக்க கர்த்தரின் வழிநடத்துதல் எப்படியாக இருந்தது என்று நாம் பார்க்கலாம். நீங்க வாசிங்களேன், 25 வாசிங்களேன். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. இங்க பாருங்க, யாருனாச்சு நம்ம விசுவாசம் என்னது, தேவனுடைய வார்த்தை தேவன் என்ன சொல்றாரோ அப்படியே செய்யணும். இப்ப யாராச்சும் நம்ம உலக பிரகாரமா நம்ம இருக்கிறோங்க, யாராச்சும் போய் அங்க இதை நம்ம சொன்னாங்கன்னா அவன் நம்புவானா? போய் அங்க போய் இந்த காரியத்தை செய்யற அங்க நடக்கும்னு சொன்னாக்க நம்புவாங்கண்ணா? நடக்க மாட்டான். நம்மள இதான் பார்ப்பாங்க. ஆனா விசுவாசத்துக்குரிய வார்த்தை என்னன்னாக்க, தேவன் எதை சொல்றாரோ அதை முற்றிலுமாக அப்படியே செய்வதுதான் ஒரு மனிதனுக்குரிய விசுவாசம். சோ கர்த்தரின் இந்த மோசே அப்படி தேவனை விசுவாசத்தினால் கர்த்தரின் வழி நடத்துதல் எவ்வாறாக இருந்ததுன்னு பார்த்தாக்க, அவன் ஆண்டவர் சொல்றாரு, போய் அந்த மரத்தை என்ன பண்ற, மரத்தை காட்டினார். ஆண்டவர் மரத்தை காட்டுறான். அந்த மரத்தை தூக்கிட்டு அந்த தண்ணியில போறான். தண்ணி என்ன ஆச்சுனாக்க, கசப்பா இருந்த தண்ணி மதுரமா ஆயிற்று. அப்படின்னா என்னக்க, குடிக்கிற மாதிரி நல்ல தண்ணியா ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. கசப்பான தண்ணி நல்ல ஒரு மனுஷன் குடிக்கிற மாதிரி நல்ல தண்ணியா ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் போது அவனுடைய கர்த்தருடைய வழி நடத்துதல் எப்படியாக இருக்குனாக்க, கசப்பான வாழ்க்கையும் மதுரமான வாழ்க்கையாக மாறும். கசப்பான வாழ்க்கையாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை
மதுரமான வாழ்க்கையாக மாறும். அப்ப நம்ம இந்த நாட்களிலும் நாம் நம்மளுடைய விசுவாச வாழ்க்கை பயணத்தில் கஷ்டப்படலாம். அதாவது கசப்பான சூழ்நிலைகள் வரலாம், கசப்பான நம்மளுடைய அருகாமையில் உள்ளவர்கள், எல்லா சூழ்நிலையும் வரலாம். ஆனால் உங்களுடைய விசுவாச வாழ்க்கை தொடர்ந்து தேவனை சார்ந்து நீங்க ஜீவிக்கும் போது உங்கள் வாழ்க்கை மதுரமானதாக மாறும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் மாற்றுவாருங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் நம்ம கர்த்தர் பேரில் பற்றுதலா இருக்கிற நலம். நம்ம கர்த்தரை பற்றி தேவனுடைய வார்த்தையை பற்றி நடக்கும் போது அந்த தேவன் அப்படியாக நம்மளுக்கு நீதியான காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். அப்ப மோசேக்கு தேவன் சொன்னார். இப்ப நம்மளுக்கு எது கர்த்தருடைய வார்த்தை? இந்த வேதாகமம் தான். அப்ப நம் வேதாகமத்தின் உபதேசங்கள், வேதாகமத்தின் சத்தியங்கள் உள்ளுக்குள்ள போக 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 என்ன ஆகணும்? உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். சோ நம்மளுடைய கர்த்தர், நம்மளுடைய ஜீவிய வாழ்க்கை, நம்மளுடைய விசுவாச வாழ்க்கை கர்த்தரை பற்றினதாக இருக்கணும். கர்த்தரை நம்பி ஜீவிக்க கூடியதா இருக்க. சோர்வு வரும், தொந்தரவு வரும், பிரச்சனைகள் வரும், கடன் பிரச்சனைகள் வரும். ஆனா ஒருபோதும் நாம் என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரை விட்டு விடக்கூடாது. சோ அப்படியாக கர்த்தரின் வழிநடத்துதல் யாருக்கு இருந்தது? மோசேக்கு இருந்தது. சோ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயின் மூலமாக விசுவாசத்தை கற்றுக் கொடுத்ததை நாம் இங்க புரிந்து கொள்ள முடியுது. இது எதுக்கு ஒப்பனையாகனாக்க, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாக தேவனை விசுவாசித்து வரவங்களுக்கு நாமும் இப்படியாக விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்று இந்த காரியங்கள் நம்மளுக்கு ஒரு ஒப்பனையாக திருஷ்டாந்தங்களா இருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்ராமும் 15:26 வசனத்தை வாசிங்களேன். தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கீழ்ப்படிதலினுடைய அவசியத்தை கற்றுக் கொடுக்கிறார். சரிங்களா? கீழ்ப்படிதல் அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, அவர் சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்களை கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். இது விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டதா இருக்குது. ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தை நீங்க உள்ள கேட்கும் போது நீங்க அது உங்களுக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணதாகுது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தாக்க, நீங்க விசுவாசம் உங்களுக்கு அந்த வார்த்தை கேட்ட பிறகு விசுவாசம் வந்த பிறகு அது கீழ்ப்படிதலுக்கு நேரா நடத்தக்கூடியதாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து அதுக்கு பிறகு அவன் கீழ்ப்படிந்தானாக்க, அந்த கீழ்ப்படிதலும் விசுவாசம் வந்துட்ட பிறகு அது எதற்கு நேராக நடத்துவதை பார்த்தாக்க தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அதான் அவர் சொல்றாரு, எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதியை இனி ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன்னு சொல்றார். நானே உன் பரிகாரியாக கர்த்தர். புரியுதுங்களா? அப்ப நம்மளுக்கும் இந்த நாட்கள் இருக்கிற நமக்கும் நாம் தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்ட இந்த வேதாமத்தை நாம் விசுவாசித்து அந்த உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நாம் ஜீவிக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தேவன் நம்மை ஒரு நாள் கொண்டு போகிறார். அவரோட கூட நாம் நித்தியமாய் இந்த வாழ்க்கையை பயணிப்பதற்கு நம்மளுக்கு இப்படியாப்பட்ட சத்தியங்கள் இருக்கிறது. சோ நாம் விசுவாசித்து கீழ்ப்படிந்து நடக்கும் போது தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அப்படியாப்பட்ட அந்த விசுவாசத்தை நாம் எல்லாரும் கீழ்ப்படிந்து ஜீவிக்க உங்களுடைய அனைவரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.